Hello viewers, welcome to simple and tasty cooking KaialavuSamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஒரு quick basic gravy. இது செய்யிறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த கிரேவி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் இது சைடு டிஷ்ஷா மேட்ச் ஆகும். சோ இதுக்கு எப்படி பண்ணலாம்ங்கறதும் இதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பண்ண போற இந்த குயிக் மசாலா சிம்பிளான ஒரு கிரேவிக்கு என்ன தேவைன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, 2 தக்காளி வேக வச்சு அதை பியூரி எடுத்து வச்சிருக்கோம். இது பன்னீர் இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல், இருந்தா நீங்க சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் தனியா பவுடர், ஜீரா பவுடர். தனியா பவுடரும் ஜீரா பவுடரும் நம்ம ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்க போறோம். அதே மாதிரி உப்பு, மஞ்சள் பொடி இதுவும் தேவைக்கேற்ப சேர்க்க போறோம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுப்புல கடாய் போட்டிருக்கோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு எந்த விதமும் தாளிக்க வேணாம். ஜீரகம், சோம்பு இது மாதிரி எதுவுமே தாளிக்க வேணாம். ஒரு குயிக்கா பண்ண போற ரெசிபி அவ்வளவுதான். முதல்ல நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருவோம். இது கூடவே திருத்தி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிட்டு இருக்கு. நான் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் 1.25 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கிற டொமேட்டோ பியூரிவை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி நான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ஜீரக பொடியும் நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். சேர்த்து இது ஒரு கலரிடலாம். நம்ம ஏற்கனவே தக்காளியை வேக வச்சு அதுக்கப்புறம் தான் அதை பியூரி எடுத்துருக்கோம். ஸோ அது ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ என்கிட்ட பன்னீர் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ இதை பன்னீரை கையாலே நீங்கள் துருவினீங்கன்னா அந்த மாதிரி கிரேட் ஆகிடும். இது இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் இதோட கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம கிரேவியை மாற்றிட்டோம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை இதில் போட்டுடலாம். இது ஒரு பேசிக் கிரேவி. இதை நீங்கள் எப்படி வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் 2-3 வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதோட தேங்காய், ஜீரகம் அந்த மாதிரி அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பேசிக் இதை நம்ம எப்படி வேணாலும் சப்பாத்திக்கோ இல்லை ஒரு புலாவுக்கு சைட் டிஷ்ஷாவோ இதை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் குவிக் ப்ராசஸ். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் டக்குன்னு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.